வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பாட்டிங் மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாட்டிங் மிக்ஸுக்கு எந்தெந்த அளவில் எல்லா மண்கலையும் சேர்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோ பீட் வந்து ஒரு 20% ஆட் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பல் ஒரு 10%. அடுத்து ஆற்று மணல், இது மெயினாக தேவைப்படும். இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மணல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 30% யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்மண் போட்டிங்கன்னா தேவையில்லாத வேர் புழுக்கள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாது. அது செம்மண் ஒரு 20% போட்டுக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20% போட்டுக்கிடுங்க. வெர்மி கம்போஸ்ட் இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் செம்மண்ணுக்கு அளவையும் கோகோ பீட்டு அளவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது சராசரியாக எல்லா செடிக்குமே இது யூஸ் பண்ணலாம். காமனாக எல்லா செடிக்குமே இதை போட்டால் ஓரளவு நல்லாவே வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண வச்ச பாட்டிங் மிக்ஸில் நான் இன்றைக்கி கிரேப்ஸ் செடியை தான் உங்களுக்கு பிளான் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கிரேப்ஸு. இந்த கிரேப்ஸ் செடியை நான் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். இதை நம்ம வீட்டிலே விதைகள் போட்டு எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு 2 months இல்லை 3 months எடுத்துக்கிடும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் கிரேப்ஸ் எப்படி விதைகள்லேருந்து வளர்க்குறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நீட்டாக பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ணதுக்கு முன்னாடி சைடில் உள்ள கவரை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பெரிய பிளான்ட்டாக நட போகிறீங்கன்னா சைடில் உள்ள அடியில் உள்ள கவரை மட்டும் லைட்டாக கிழிச்சிக்கிட்டு நீங்கள் நட்டால் போகிறோம். ஆனால் நீங்கள் சின்ன செடினால் நம்ம தொட்டியில் நடுறதுனால ஃபுல் கவரையும் நீங்கள் கிழிச்சிட வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு அந்த மண்ணை அப்படி லைட்டாக உதிர்த்து விட்டுக்கிடுங்க. இந்த வேர்கள் ஒன்றும் ஆயிடக்கூடாது, லைட்டாக உதிர்த்து விட்டுடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மண் கலவையை அப்படியே மேலே லைட்டாக தூவிடுங்க. இந்த கிரேப் செடி பார்த்திங்கன்னா வேல்கள் வந்து இதுக்கு இலையில மட்டும்தான் படணும். இதுக்கு வேர் இடத்துல வேல்கள் படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் எதை பிளான் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கிளைம்பர்ஸ் தான், படந்து தான் போகும். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் வாங்கி நட்டு ஒரு 2 months இல்லை 3 months வந்து நிழலான இடத்துல வைங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட் பண்ணி வேல் நல்லா இருக்க இடத்த பார்த்து வச்சுட்டிங்கன்னா நல்லாவே காய்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இப்போ நான் மண் கலவை பண்ணி எல்லா பேக்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் இந்த விதைகளெல்லாம் குறுக்க வச்ச விதைகளெல்லாம் நம்ம பிளான் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரிட்ஜ் கார்டு குறுக்க வச்சுருந்தோம், அது கொடுத்துருக்கு, நல்லாவே கொடுத்துருக்கு. அதை பிளான் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது பிட்ரு கார்டு பாவக்காய், இதையும் நம்ம பிளான் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணனால தான் இப்படி நம்ம கப் கேக் போல் ஈஸியாக வரும். நீங்கள் பேப்பர் கப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வராது. இது பார்த்திங்கன்னா கேபேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்து பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை பிளான் பண்ணுறதுக்கு. இந்த சின்ன சைஸில் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் பிளாக் ரவுண்டு சொல்லியிருந்தோம். இந்த பிளாக் ரவுண்ட் தான் நீட்டாக பிளான் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு 1 weekக்கு வாட்டர் வந்து ஓரளவுக்கு குறைவாக விடுங்க. ஏன் பார்த்திங்கன்னா அது மூணு அழுவிடக்கூடாது. நீங்கள் தேவையில்லாத கற்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீட்டாக பிளான் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கவர்ஸோ இல்லை வேறு எதாவது இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி நீட்டாக பிளான் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அறுவடை எடுக்கலாம். சின்ன சின்ன மண் கட்டிகள்லாம் கிடந்துன்னா அதை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நட்டுருங்க. அப்போ தான் அதுக்கு வேர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்டரை வந்து டெய்லி ஒன்ஸ் ஸ்ப்ரிங் பண்ணி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம மண் கலவையில் வந்து கோகோ பீட்லாம் கரெக்டான அளவுலாம் சேர்த்துருக்கோம். இந்த மண் கலவை பார்த்திங்கன்னா நம்ம காமனாக எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த மண் கலவையை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மண் கலவை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஹார்வெஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.